உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகர ராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். ஆண்டின் தொடக்கத்திலேயே 7.5 சனியில் குடும்பச் சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்குழப்பம் அகலும். உடல் ஆரோக்கியம் சீராகும். மருத்துவ செலவு குறைந்து மன நிம்மதியை வழங்கும். சென்ற வருடத்தில் தாமதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஆண்டு படிப்படியாக நடைபெறப் போகிறது. சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வர் வழிபாடும் சங்கடங்களை தீர்க்கும். புத்தாண்டின் கிரக நிலைகள். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். 7.5 சனியில் 2வது சுற்று நடப்பவர்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் உள்ளது. எனவே உடல் நலனில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். தாயின் உடல் நலத்திலும் கவனம் தேவை. இடம் பூமி விற்பனை செய்து அதன் மூலம் கடனை அடைக்கும் சூழ்நிலையும் உருவாகும். லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் மாமன் மைத்துனர் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்க முன்வருவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் சேரும். சகாயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பாகியஸ்தானத்தில் கேது இருப்பதால் முன்னோர்கள் கட்டிய ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்யும் யோகம் உண்டு. குருவின் பார்வை பலன். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவரது பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்திலும் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் பெரும் முயற்சிக்கு பிறகு கைகூடும். கும்ப சனியின் சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். 7.5 சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. இதுவரை நீங்கள் கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் முடிவடையும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த சம்பளத்தோடு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். சனியின் பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. 4ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் கல்வி முன்னேற்றம் உண்டு. கடல் தாண்டி சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதுவும் கைகூடும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். புதிய இடம் வாங்கி வீடு கட்டும் முயற்சி வெற்றி பெறும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிக்கு மாற்றிணைத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. இடம் வாங்க விற்க நினைப்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெறாது. எல்லாவற்றையும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருவதே நல்லது. சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீர்கள். பழைய பங்குதாரர்கள் நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக அவர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. ரிஷப குருவின் சஞ்சாரம். 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயிற்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்தையும் கொடுக்கப் போகிறார். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதோடு 9, 11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. ஜென்மத்தை குரு பார்ப்பதால் உடல்நலம் சீராகும். உற்சாகத்தில் திளைப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். தொழில் வளம் மேலோங்கும். லாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் ஒளிமயமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்கப் போகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபஸ்தானம் பலப்படுகிறது. எனவே தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை
சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் அமைப்பு உருவாகும். வெளிநாட்டில் உள்ள பிரபலமான நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படும். ராகு கேதுக்களின் ஆதிக்கம். புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். முன்னேற்றம் தரக்கூடிய இடம் 3ஆம் இடமாகும். எனவே வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். 9இல் கேது சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். சனி குருவின் வக்ர காலங்கள். சனியின் வக்ர காலத்தில் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை காரணமாக மற்றவர்களிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டு. குருவின் வக்ர காலத்தில் உடன்பிறப்புகளோடு பகை ஏற்படும். உத்தியோகத்தில் வரும் ஊர் மாற்றம் திருப்தி அளிக்காது. எளிதில் முடிவடையக்கூடிய காரியங்கள் கூட இழுபறி நிலையிலேயே இருக்கும். பெண்கள், இப்புத்தாண்டில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இல்லறத்தை நல்லறமாக அமைத்துக் கொள்ளலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். குரு பயிற்சிக்கு பிறகு எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். அரசு வேலையும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம்: பைரவர் வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.